அங்கண் ஞாலமஞ்சாங்கோராளரியாய் யவுணன் பொங்காகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கண் ஆளியிட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்றமே. புராணம், சரித்திரம், இயற்கை என பல வகையிலும் பிரசித்தி பெற்றுள்ளது அகோபிலம். இதுவே திருமங்கை மன்னனால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட சிங்கவேள் குன்றம். அகோவீரியம், அகோஷௌரியம், அகோபாகு பராக்கிரமக, நாரசிம்ஹம் பரம் தெய்வம், அகோபிலம், அகோபலம் என இத்திவ்ய தேசம் அகோபிலம், அகோபலம் என்றும் அழைக்கப் பெறுகிறது. ஒரு சமயம் பெரிய திருவடியாம் கருடன் பகவானை நரசிம்ம ரூபத்தில் தரிசிக்க ஆவல் கொண்டு இங்கு தவமியற்ற எம்பெருமானும் நரசிம்மாவதார வைபவத்தை 9 திருக்கோலங்களாக கொண்டு உகந்த இடம். தேவர்கள் இந்த அவதாரத்தின் தேஜஸில் ஈடுபட்டு அகோபலம், என்னே இந்த சக்தி என்று கூவியதால் அகோபலம் எனும் பெயர் உண்டாயிற்று என்பர். அவதாரம் ஸ்வயம் வியக்தமாக ஒரு குகையில் அமைந்ததால் அகோபிலம் என்றும் சொல்வதுண்டு. 600 ஆண்டுகளுக்கும் மேலாக வைணவ உலகில் அருளாட்சி செய்து வரும் மாபெரும் ஸ்ரீ அகோபில மடத்தின் மூலஸ்தானம் இக்கோவிலாகும். கர்னூலிலிருந்து சித்தூர் வரை தொடர்ந்து காணும் நல்ல மலையை ஆதிசேஷனின் அவதாரமாகவே புராணங்கள் கருதுகின்றன. ஆதிசேஷனின் திருமுடியை திருப்பதியாகவும், நடுபாகத்தை அகோபிலமாகவும், கடைப்பாகத்தை ஸ்ரீசைலமாகவும் காண்பது மரபு. அகோபிலத்தில் கருடாச்சலம், வேதாச்சலம், அச்சலச்சாயமேரு என்று 3 மலைகள் உள்ளன. பெரிய திருவடி தவமியற்றிய மலை கருடாச்சலம் அல்லது கருடாத்ரி. வேதங்கள் தவமியற்றிய இடம் வேதாச்சலம். இவ்விரண்டு மலைகளுக்கும் நடுவே அச்சலச்சாயமேரு எனும் மலையை காண்கிறோம். இலக்கியம், சரித்திரம், கல்வெட்டுக்கள் என பல வகை சான்றுகள் அகோபிலத்தின் பழம் பெருமையை விளக்குகின்றன. கொண்டவீடு ரெட்டி பரம்பரை, சோழ அரசர்கள், சாளுக்கிய வம்சம், விஜயநகர பேரரசர்கள், ராஜமகேந்திரவரம் ரெட்டி பரம்பரை முதலியோரும் கணக்கற்ற பக்தர்களும் பல 100 ஆண்டுகளாக இக்கோவிலுக்கு தொண்டு செய்து வந்திருக்கிறார்கள். அகோபில மடாதிபதிகள் ஒருவர் விடாமல் இத்திவ்ய தேசத்தின் மகிமையை வைணவ உலகிற்கு விளக்கி வந்திருக்கிறார்கள். சென்று காண்டற்கரிய கோவில் சிங்கவேள் குன்றமே என திருமங்கை ஆழ்வார் கூறியபடி இக்கோவிலை அடைவது சற்று சிரமம் என்றாலும் பக்தர்கள் ஆர்வமுடன் வந்து வணங்குவதும் கூட காண்டற்கரிய காட்சிதான். இப்பொழுது அகோபில மடாதிபதியாக எழுந்தருளியுள்ள ஜீயர் சுவாமிகள் கொடுத்து வரும் ஊக்கத்தினால் பல சௌகரியங்கள் ஏற்பட்டுவிட்டன. அதனால் நமது ஜீயரும் சென்று காண்டற்கு எளிய கோவில் சிங்கவேள் குன்றமே என்று அழைப்பு விடுத்துள்ளார். பாருங்கள், நாமும் சென்று வணங்குவோம். பவநாசினி. அகோபிலத்தின் முக்கியமான நதி பவநாசினியாகும். அச்சலச்சாயமேரு மலை நடுவே ஜுவாலா நரசிம்மன் சந்நிதி உள்ளது. இங்குதான் கிரண்யவதைக்கு பின் எம்பெருமானின் கோபத்தை தணித்திட தேவர்கள் ஆகாய கங்கையை வரவழைத்தனர். அத்திருமஞ்சன தீர்த்தமே பவநாசினி ஆறாக மேற்கு திக்கில் பாய்ந்துள்ளது. பவநாசினியின் கரையில் காலவ மகரிஷி தவமியற்றி சித்தி பெற்றார். பல்லாயிரக்கணக்கான ஜன்மங்களில் செய்த பாவங்களிலிருந்து விடுபெறவும் சம்சாரத்தில் ஏற்படும் துயரங்களை போக்கிக் கொள்ளவும் இந்த நதி ஸ்நானம் உதவுகிறது. நிருசிம்ம தீர்த்தம், ராம தீர்த்தம், லக்ஷ்மண தீர்த்தம், பீம தீர்த்தம், சங்க தீர்த்தம், வராக தீர்த்தம், சுதர்சன தீர்த்தம், சூத தீர்த்தம், தாரா தீர்த்தம், கஜகுண்ட தீர்த்தம், பைரவ தீர்த்தம், வைநாயக தீர்த்தம் மற்றும் ரக்தகுண்டம் என்று 13 தீர்த்த கட்டங்கள் இந்த நதிக்கரையில் உள்ளன. வைகுண்டத்தில் வாயிற்காப்போர்களாக இருந்த ஜெய விஜயர்கள் சனக சனந்தனர்களின் சாபத்திற்கு உள்ளானார்கள். அதனால் கிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு என்ற அசுரர்களாக பூமியில் பிறந்தனர். ஹிரண்யாக்ஷனை வராகாவதாரம் எடுத்து சம்ஹரித்தபின் பக்தர்களில் சிறந்த பிரகலாதனை காப்பாற்றவும் ஹிரண்யகசிபுவை அழிக்கவும் எம்பெருமான் நரசிம்மாவதாரமாக தோன்றிய இடமே அகோபிலம். எம்பெருமானை அறவே வெறுத்த ஹிரண்யகசிபுவினால் பிரகலாதனின் ஹரிபக்தியை மாற்ற முடியவில்லை. மகனை கொடுமையாக தண்டித்தும் பயனில்லை. அக்கோபத்தில் ஒரு தூணை காட்டி, எங்கும் நிறைந்த உன் இறைவன் இத்தூணில் உள்ளனோ என்று இகழ்ந்தான். பிரகலாதன் கூறுவான், சாணிலும் உளன், ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோணினும் உளன், மாமேறு குன்றினும் உளன், கின்னின்ற தூணினும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணுதி விரைவின் என்றான். இகழ்ச்சியுடன் சிரித்த ஹிரண்யகசிபு அத்தூணை கையால் அடிக்கவும் தூண் பிளந்தது. பிளந்தது தூணும் ஆங்கே பிறந்தது சீயம் பின்னை வளர்ந்தது திசைகள் 8 பகிரண்டம் முதல் அமற்றும் அலர்ந்தது
புறத்துச் செய்கை யார் அறிந்து அறைகிற்பார், கிளர்ந்தது ககனமுட்டை கிழிந்தது கீழும் மேலும். அளவற்ற பெருமை வாய்ந்த இந்த அவதார ஸ்தலம் அகோபிலம். கிரண்யனை அழித்த எம்பெருமான் தங்கியுள்ள இத்திவ்ய தேசத்தினை திருமங்கை மன்னன் மென்று பேழ்வாய் வாழ் எயிற்றோர் கோளரியாய் அவுணன் பொன்ற ஆகம் வள்ளுகிறாள் போய்ந்த புனிதனிடம் என்று போற்றியுள்ளார். ராஜகோபுரத்துடனும் 3 பிராகாரங்களுடனும் சிறப்பாக விளங்கும் இக்கோவில் முன்பாக ஜெயஸ்தம்பத்தை காண்கிறோம். 16ஆம் நூற்றாண்டில் இஸ்லாமியர் படையெடுப்பின் போது அகோபிலம் சூறையாடப்பட்டது. சுமார் 7 ஆண்டுகள் இக்கோவில் நலிவுற்றது. அகோபில மடத்தின் 11ஆம் பட்டம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் பெனுகொண்டா சென்று அரசன் ரங்கராயனிடம் திவ்ய தேசம் படும் பாட்டை கூறினார். அரசனும் உடனே திருமலைராஜு வெங்கடராஜு என்று 2 அதிகாரிகளை அவருடன் அனுப்பி வைத்தான். அவ்விருவரும் இஸ்லாமியர்களை வெளியேற்றினர். ஸ்ரீமத் அழகிய சிங்கரும் இவ்வரலாற்றினை பொறித்த வெற்றி துணை 1584ஆம் ஆண்டு கோவில் முன்பு நாட்டினார். கம்பீரமான ராஜகோபுரம் வழி உள்ளே சென்றால் பல 100 தூண்கள் கூடிய மகாமண்டபம். அத்தூண்களெங்கும் அற்புதமான சிற்பங்கள் செதுக்கியிருப்பதை காண்கிறோம். இங்கு மூலவர் நரசிம்மன், உற்சவர் பிரகலாத வரதன். காகதீய அரசனான பிரதாபருத்ரன் ஒருமுறை பொன்னாலான சிவலிங்கத்தை செய்ய முயன்ற போது பொன் லட்சுமி நரசிம்மனாக மாறியது. அப்பொன் விக்கிரகத்தை அகோபில மடஸ்தாபகரான ஸ்ரீ ஆதிவன் சடகோபஜீயரிடம் கொடுத்தான். இவ்விக்கிரகம் இன்று வரை மடாதிபதிகளின் பூஜையில் இருந்து வருகிறது. இங்குள்ள ஆழ்வார் கோனேரி கரையில் நம்மாழ்வார் சந்நிதி பொலிந்து விளங்குகிறது. இக்கோவிலில் அருளளி பாய்ச்சும் நரசிம்மமூர்த்தி தவிர அகோபிலத்தில் ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவ யோகானந்த சத்ரவட்ட பாவன நவமூர்த்தேக என்றபடி 9 நரசிம்ம உருவங்களை கண்டு வணங்கலாம். ஜுவாலா நரசிம்மன் கருடாத்ரி வேதாத்ரி நடுவே அச்சலச்சாய மேருவின் மத்தியில் அமைந்துள்ளது ஜுவாலா நரசிம்மன் சந்நிதி. எம்பெருமானின் சீற்றம் பொங்கிய போது இந்த இடத்தில் ஹிரணியனை அழித்து பின் அருகே இருந்த சுனையில் தனது திருக்கரங்களை சுத்தம் செய்து கொண்டதால் இன்றும் அச்சுனை சிவந்திருப்பதை காணலாம். ஆனால் நீரை கையில் எடுத்தால் அது தெள்ளியதாக இருப்பதும் ஒரு விசேஷம். ஜுவாலா நரசிம்மன் 10 கைகளுடன் மடியில் வைத்துள்ள ஹிரணியனை கிழிக்கும் மூர்த்தி. தூணிலிருந்து தோன்றுவது, கட்கத்தினால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயலும் ஹிரணியனை விரட்டுவது, பவ்யமாக நிற்கும் பிரகலாதனுக்கு அபயம் தருவது, செஞ்சுலட்சுமியுடன் இருப்பது போன்ற நிலைகளிலும் பிம்பங்களை கண்டு வணங்குகிறோம். ஸ்ரீ அகோபில நரசிம்மன். மேல் அகோபிலத்தில் ஸ்ரீ அகோபில நரசிம்மன் சந்நிதியை நோக்கி செல்கிறோம். வழியில் ஸ்ரீ அகோபில மடத்தை ஸ்தாபித்து வைணவத்திற்கு அருந்தொண்டு செய்த ஸ்ரீமத் ஆதிவன் சடோப யதீந்திர மகாதேசிகன் பலகாலம் இருந்து அனுஷ்டானம் செய்த மண்டபத்தையும் காணலாம். மலை மேலிருந்து பவனாசினி நதி பாய்ந்து வரும் அருங்காட்சியை கண்டு சிறிது நேரம் அசைவற்று நிற்கிறோம். நதியை கடந்தவுடன் ஒரு மண்டபம். பிரம்மோற்சவத்தின் போது தினந்தோறும் எம்பெருமானும் செஞ்சுலட்சுமி தாயாரும் மேல் அகோபிலத்திலிருந்து இங்கு எழுந்தருளுகிறார்கள். இதுவே அகோபில கஷேத்திரத்தின் பிரதானமான சந்நிதி. அழகிய கோபுரம் நம்மை வரவேற்கிறது. குடைவரை கோயில். குகையில் ஸ்ரீ நரசிம்மனை சேவிக்கிறோம். ஸ்வயம் வியக்த மூர்த்தி கருடன் தவமிருந்த இடமே இந்த சன்னிதானம். இங்கு தினந்தோறும் பிரம்மா முதலிய தேவர்கள் வந்து ஆராதிப்பதாக ஐதீகம். கோயிலுள்ளே தாயார் சந்நிதியும் பெரிய மண்டபமும் உள்ளன. ஒரு குகையில் ராமனும் லக்ஷ்மணனும் பூஜை செய்வதையும், கிரணியனை அழித்தபின் உக்ர நரசிம்மமூர்த்தி சிவனுக்கு அனுகிரகம் செய்வதையும் காண்கிறோம். இந்த சந்நிதியில் ஒரு குகை மூடப்பட்டுள்ளது. ஸ்ரீ அகோபில மடத்தின் 6வது பட்டத்து ஜீயர் இஸ்லாமிய தாக்குதல் நடந்தபோது உற்சவ மூர்த்தியை காப்பாற்றுவதற்காக மூர்த்தியுடன் இக்குகையில் எழுந்தருளி ஜீவசமாதியை ஏற்றார். மாலோல நிருசிம்மன். மேலகோபிலத்தில் திருமகளுடன் உருவமழகிய நிருசிம்மன் சேவை தருகிறான். மா என்றால் திருமகள். பெரிய சந்நிதி. பவனாசினி தீரத்தில் படிக்கட்டுகளை ஏறி கடந்து சந்நிதியை அடைகிறோம். முகமண்டபம், அர்த்த மண்டபம், மணிமண்டபம் மற்றும் கருவறை. திருமாமகள் கேள்வன் மகிழ்ச்சியுடன் அமர்ந்துள்ள அமைதியும் இயற்கை எழிலும் கொஞ்சம் இத்தலத்தில் நிருசிம்ம மகாமந்திரத்தை ஜபித்து தியானம் செய்வோர்க்கு குறை ஒன்றும் இருக்காது என்கிறார்கள். இம்மாலோலனின் உற்சவ மூர்த்தியே திருநாராயணபுரத்திலிருந்து இங்கு வந்து தவம் செய்ய அமர்ந்த ஸ்ரீனிவாசன் எனும் பிரம்மச்சாரி மடியில் சென்று அமர்ந்தவர். அந்த பிரம்மச்சாரியே அகோபில மடத்தை ஸ்தாபித்த ஸ்ரீமத் ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகன். குரோட வராக நரசிம்மன். இச்சந்நிதியில் வராக உருவில் நரசிம்மன் தோன்றுகிறார். அருகில் லட்சுமி நரசிம்மன் விக்கிரகமும் இருக்கிறது.
பூதேவியாம் மண்மகளுடன் வராக நரசிம்மனையும் ஸ்ரீதேவியாம் திருமகளுடன் லட்சுமி நரசிம்மனையும் ஒன்று சேர காண்பது அரிய காட்சி. இரு அவதாரங்களும் ஒரே யுகத்தை சேர்ந்தவை. காரஞ்சன நரசிம்மன் பொங்கி பெருகும் பவநாசினி நதிக்கரையில் அழகிய காட்டின் நடுவே காரஞ்ச மரத்தின் அடியில் நரசிம்மன் சார்ங்கம் என்னும் வில்லுனுடனும் சக்கரத்துடனும் அமர்ந்துள்ளார். இந்த சந்நிதி பற்றி ஒரு புராணம் உண்டு. கோபிலர் எனும் முனிவர் துர்வாச மகரிஷியார் நீ ஞானத்தை இழப்பாய் என்று சாபம் பெற்றார். முனிவர் மிக வருந்தி இந்த க்ஷேத்திரத்தை அடைந்து மந்திரராஜமான ஸ்ரீ நிருசிம்ம அனுஷ்டு மகாமந்திரத்தை ஜபித்து வந்தார். எம்பெருமானும் மகிழ்ந்து முனிவர் முன் தோன்றி அவருக்கு சகல சாஸ்திர ஞானத்தையும் அளித்தார். காரஞ்சன நரசிம்மன் சந்நிதியில் ஸ்ரீ நிருசிம்ம மகாமந்திரத்தை ஜபிப்பவர்கள் நல்லறிவு பெறுவார்கள் என்பது உறுதி. இதற்கு சாட்சியாக அருகே புத்திமதாம் வரிஷ்டம் எனப்படும் ஆஞ்சநேயரின் சந்நிதியும் அமைந்துள்ளது. பார்கவ நரசிம்மன் கீழ் அகோபிலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்கவ தீர்த்தம் என்ற புஷ்கரணியின் கரையில் உள்ள சிறிய அழகிய கோயிலில் பார்கவ நரசிம்மனை வணங்குகிறோம். இப்பெருமானை பார்கவட்டி சுவாமி என்றும் சொல்கிறார்கள். பார்கவராமர் வேள்வி செய்து நரசிம்மனை பூஜித்த இடம். 2 திருக்கரங்களில் ஆழியும் சங்கும் விளங்க 2 கரங்களால் இரணியனது குடலை கிழிக்கும் தோற்றம். யோக நரசிம்மன் கீழ் அகோபிலத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் எம்பெருமான் யோகபட்டத்துடன் யோக நரசிம்மனாக சேவை தருகிறார். 2 கைகளில் சங்க சக்கரங்களுடன் பிரகலாதனுக்கு யோகாபியாசம் செய்து வைத்த இடம். தெற்கு நோக்கிய திருமுக மண்டலம். சத்திரவட்ட நரசிம்மன் கீழ் அகோபிலத்திற்கு சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சத்திரவட்ட நரசிம்மன் பத்மாசனத்தில் திவ்ய மங்கள விக்கிரகமாக சேவை தருகிறார். இக்காட்சி நமது துயரங்களை உடனேயே போக்கிவிடுகிறது. இந்திராதி தேவர்களால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தி. சந்நிதிக்கு முன்பு 6 தூண்களால் ஆன முகமண்டபம் உள்ளது. பாவன நரசிம்மன் கருடாத்திரிக்கு தெற்கே பவநாசினியின் கரையில் அமைந்துள்ள சந்நிதி. மேல் அகோபிலத்திலிருந்து 500 படிகள் ஏறி 5 கிலோமீட்டர்கள் கரடுமுரடான பாதையில் நடக்கிறோம். ஆனால் மனோரம்யமான மரங்களின் பசுமை, பறவை இனங்களின் இனிய ஒலிகள் நம்மை எளிதாக சந்நிதியில் சேர்த்து விடுகின்றன. இங்கே 7 தலை நாகத்தின் கீழே 2 கைகளில் ஆழியும் சங்கமும் மின்ன, ஒரு கையால் மடியில் செஞ்சுலட்சுமியை அணைத்தவாறு மற்றொரு கையால் அபயம் தரும் மங்களமூர்த்தி. அருகே பாலகிருஷ்ணன் மற்றும் குழலூதும் கண்ணன் உருவங்களும் நம்மை மகிழ்விக்கின்றன. பிரகலாத வரதன் கீழகோபிலத்தில் பூரிப்புடன் விளங்கும் பிரகலாத வரதன் சந்நிதி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு கல்யாண கூடம். வேத கோஷங்களுடனும் திவ்ய பிரபந்த பாசுரங்களுடனும் அர்ச்சனைகளுடனும் திருவாராதனைகளுடனும் அற்புதமாக அமைந்துள்ள கோவில். நின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லேன் என்று எம்பெருமானை சரணம் அடைந்து இங்கு வந்து வாழ்த்துபவர்களுக்கு அமிர்தவல்லி சமேத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் கேட்டதெல்லாம் தரும் பரம தயாளன் என்பது கண்கூடு. பிரகலாத வரதன் திருமகளுடன் நெஞ்சையெள்ளும் அழகிய கோலத்தில் சேஷபீடத்தின் மேல் நின்ற திருக்கோலம். பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு நரசிம்மனை காண ஸ்ரீனிவாசன் இங்கு வந்ததாக ஐதிஹ்யம். இதற்கு சாட்சியாக இங்கே ஸ்ரீனிவாசன் சந்நிதியும் இருக்கிறது. அமிர்தவல்லி தாயார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி தவிர ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் சந்நிதிகளும் இக்கோவிலில் இருக்கின்றன. திருப்பள்ளி எழுச்சி ஏகாந்த சேவை முதலியன தினமும் உண்டு. கண்ணாடி மண்டபத்தில்
தாயாரும் எம்பெருமானும் சேவை சாதிக்க அக்காட்சியை ஸ்ரீ ஆதிவன் ஷடோப யதீந்திர மகாதேசிகன் வணங்கியவாறு கண்டு மகிழ்கிறார். மன்யுரிந்திரோ மன்யுரேவாசா தேவோ மன்யுர்ஹோதா வருணோ ஜாதவேதாः மன்யம் விஷ ஈழதே மானுஷீர்யா பாஹினோ மன்யோ தபசா சஜோஷாः அவேஹி மன்யோ தபசஸ்தவேயான் தபசா ஜுஜாவிஜா. அகோபிலத்தில் நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெறும். தசமி அன்று வன்னிமரத்திற்கு விசேஷமாக பூஜை செய்யப்படும். அக்கோலாகலத்தில் மலைவாழ் செஞ்சுக்கள் உற்சாகத்துடன் வில் அம்பு சகிதம் கலந்து கொள்வார்கள். ஆண்டு முழுவதும் கவனம் அல்லது பக்தி குறைவினால் ஏற்பட்ட தீங்குகளை நீக்க எம்பெருமானுக்கு பவித்ரோத்சவம் நடைபெறுகிறது. சங்கராந்தி பார்வேட்டையும் பிரசித்தம். ஆர்லகட்டாவிலிருந்து இப்பொழுது மிக நல்ல ரோடு அகோபிலத்திற்கு போடப்பட்டு விட்டதால் பயணம் எளிதே. வழியெங்கும் நெல் வயல்கள், சூரியகாந்தி பூக்கள் மின்னும் தோட்டங்கள். முண்டனம், ஸ்நானம் முதலிய நேர்த்திக் கடன்களை செவ்வனே நிறைவேற்ற பல சௌகரியங்களும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளன. கீழ் அகோபிலத்தில் ஜெயஸ்தம்பத்துடன் தொடங்கிய யாத்திரை கோபம் கொப்பளிக்கும் ஜுவாலா நரசிம்மன், கருடனுக்கு பிரத்யட்சமான உக்ர நரசிம்மன், அகோபில மடத்தின் காரணகர்த்தாவான மாலோல நரசிம்மன், பூமி தேவியை காப்பாற்றிய குரோட நரசிம்மன், சார்ங்கவில்லுடன் விளங்கும் காரஞ்ச நரசிம்மன், பரசுராமர் துதித்த பார்கவ நரசிம்மன், பிரகலாதனுக்கு யோகாபியாசம் செய்து வைத்த யோகானந்த நரசிம்மன், சாந்தமூர்த்தியாக காணும் சத்திரவட்ட நரசிம்மன், அடர்த்த காட்டினுள் செஞ்சுலட்சுமியுடன் காட்சி தரும் பாவன நரசிம்மன் மூர்த்தங்களை வணங்கி ஹிரண்ய சம்ஹாரத்திற்காக கோளரி எம்பெருமான் பிளந்து கொண்டு அவதரித்த உக்ரஸ்தம்பத்தையும் சேவித்து யாத்திரையை பூர்த்தி செய்கிறோம். கலையார்வம் உள்ள பக்தர்களுக்கு அகோபிலத்தில் பல நற்காட்சிகள் காத்திருக்கின்றன. அதோ நாட்டிய மண்டபம். நடன காட்சிகள் மிக லலிதமாக செதுக்கப்பட்டுள்ளன. தூணுக்கு தூண் தோரணங்கள், கும்பங்கள் எனும் அழகு சாமான்கள் என்ன, ரத கஜ துரக பதாதி என்ற அரச முத்திரைகள் என்ன என்று பல சிற்பங்கள் கருங்கல்லிற்கு உயிர் கொடுக்கும் சித்தினை இங்கு காணலாம். ஆம், மனிதர்கள் என்ன, தேவதைகளையே ஈர்க்கும் சக்தி அகோபிலத்திற்கு இருக்கிறது. ரகுவம்ச திலகனான ராமச்சந்திரனே இங்கு வந்து ஆராதித்ததாக ஹரிவம்சத்தின் சேஷ தர்மத்தில் கூறப்பட்டுள்ளது. மறைஞானம், சாஸ்திரங்களின் உள்ளுரை, கல்வி, பலம், புகழ், அறிவு, செல்வம் அனைத்தும் கொடுப்பவராக நரசிம்மனை ராமபிரான் கண்டிருப்பதை நாமும் தியானித்திருப்போம். வேதான் சமஸ்தான் கலுசாஸ்திர கர்ப்பான் வித்யாம் பலம் கீர்த்திமதிம் ச லக்ஷ்மீம் யஸ்ய பிரசாதாத் புருஷா லபந்தே தம் நாரசிம்மம் சரணம் கதோஸ்மி.